நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கா? அப்படி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருந்தால் அது என்ன பண்ணோம் அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைவ பூச்சிகள்னும், இன்னொன்று வந்து அசைவ பூச்சிகள்னும் பிரிக்கிறாங்க. சைவ பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இலைதலைகளை சாப்பிட்டு செடிகள் இருக்கக்கூடிய சாறுகளை உறிஞ்சி வாழக்கூடிய பூச்சிகள், அதுதான் பார்த்திங்கன்னா சைவ பூச்சிகள். இதை தான் வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசைவ பூச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பூச்சிகளை அழித்து பூச்சிகளை சாப்பிட்டு வாழ்கிறதால இதை வந்து பார்த்திங்கன்னா அசைவ பூச்சிகள்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் உண்மையிலே இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கா? இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இருந்தால் அந்த பூச்சிகள் என்ன செய்யும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அஸ்வினி பூச்சி பற்றியும் பொறிவண்டு பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஸ்வினி பூச்சிகள் பொதுவாக தோட்டத்தில் பல செடிகளில் வரும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய துளிர்களில் இருக்கக்கூடிய சாரெலாம் உறிஞ்சி செடியை வளரவிடாமல் பண்ணிடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய இலைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய சாறுகள்லாம் உறிஞ்சி கூட இந்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா வளர விடாமல் இலைகள்லாம் சுருக்கமாகி செடிகளோட வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி இந்த அஸ்வினி பூச்சிகளால் பல தொல்லைகள் இருக்கும். அஸ்வினி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன தான் பூச்சி விட்டு தெளித்தாலும் இந்த அஸ்வினி பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொறிவண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பொறிவண்டு வந்ததுன்னா இந்த அஸ்வினி பூச்சியை மொத்தமாக காலி பண்ணிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனாலும் நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். இதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம நேரில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொறிவண்டு நம்ம தோட்டத்துக்கு வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த பொறிவண்டு என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கோழி அவரை செடி. இந்த அவரை செடியில் நிறைய அஸ்வினி பூச்சிகள் இருந்தது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூச்சிகள் வந்த உடனே பூச்சி விரட்டிலாம் எடுத்து தெளிக்க ஆரம்பிச்சிருவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் தான் முதல்ல வரும், நிறைய இனப்பெருக்கம் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் இருக்கிற இடம் தெரிஞ்சு அதை அழிக்கிறதுக்காக நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் மெதுவாக வரும். அப்படின்னு வரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் வரும்போது ஒன்று ரெண்டு தான் வரும். நம்ம அஸ்வினி பூச்சிகள் நிறைய இருக்குது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டிகள் தெளிக்கலாம், இதை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துகிறோம்னா என்ன ஆகும்னா அந்த அஸ்வினி பூச்சி மட்டும் போகாது, இதை சாப்பிட்றதுக்காக வந்த பொறிவண்டுகளும் சேர்ந்து போயிடும். அப்போது நமக்கு ஏற்கனவே வந்த அஸ்வினி பூச்சிகள் முட்டை வச்சுருக்கும். அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு குஞ்சு பொறிச்சு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி அஸ்வினி பூச்சிகள் வந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதை சாப்பிட்றதுக்காக பொறிவண்டுகள் வரும். அந்த பொறிவண்டுகள் வந்ததுன்னா வந்த உடனே வரும்போது ஒன்று ரெண்டு பொறிவண்டுகள் தான் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த அஸ்வினி பூச்சிகளை சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணி அதுலேருந்து குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் இந்த அஸ்வினி பூச்சி எல்லாமே காலி பண்ணிடும். இந்த பொறிவண்டுகள் பார்க்குறதுக்கு தோரம்பருப்பு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்துலையோ அல்லது சிவப்பு நிறத்துலையோ இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா கரும்புள்ளிகள் இருக்கும். இந்த கரும்புள்ளிகளோட எண்ணிக்கை 6க்கும் குறைவாக இருந்ததுன்னா அது நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுங்கிறாங்க. இந்த பொறிவண்டுலேயே பார்த்திங்கன்னா போலி பொறிவண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொறிவண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே கரும்புள்ளிகள் அதிகமாக இருக்குங்கிறாங்க. பொறிவண்டுகள் வந்தாலும் வந்ததுக்கப்புறம் அந்த பொறிவண்டை கொஞ்சம் கண்காணிங்க. அந்த பொறிவண்டு அஸ்வினி பூச்சிகளை அடித்து சாப்பிட்டுதுன்னா அது நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டு. அப்படி அஸ்வினி பூச்சிகளை அடித்து சாப்பிடாம இலைத்தலைகளை சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா அது போலி பொறிவண்டு. அப்படி பொறிவண்டுகள் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்து அது நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டா அல்லது போலி பொறிவண்டான்றது தெரிஞ்சுக்கணும். நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டா இருந்ததுன்னா அது அஸ்வினி பூச்சிகள்லாம் சாப்பிட ஆரம்பித்து உடனே இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட குட்டிகள் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு முதலை மாதிரி இருக்கும். அந்த முதலை மாதிரி இருக்கக்கூடிய புழுக்கள் தான் வளர்ந்து இந்த மாதிரி பொறிவண்டாக மாறும். அது பொறிவண்டாக மாறுறதுக்கு முன்னாடியே இந்த பூச்சிகள் அஸ்வினி பூச்சிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த அஸ்வினி பூச்சிகளோட உடம்பை தொலைச்சி அதில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி அந்த அஸ்வினி பூச்சிகள் எல்லாமே காலி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவரை செடியில் ஒரு அஸ்வினி பூச்சி கூட இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா காலி பண்ணிருச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம தோட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய விதைகள் ரசாயனம் கலக்காத நாட்டு விதைகளாக இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் இந்த விதைகள் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் மேலே ரசாயன கலவையை வந்து பூசியிருப்பாங்க. அந்த மாதிரி ரசாயன கலவை பூசி இருந்தாங்கன்னா அந்த ரசாயன கலவை அந்த விதைகள் முளைக்கும் போது நாற்றுகள்லையும் இருக்கும். அதே மாதிரி நாற்றுகள் வளரும்போது அந்த செடிகள்லையும் அந்த ரசாயன கலவை இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எதுவுமே அது பக்கத்துலேயே வராது. அடுத்ததாக ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய மண் கலவை. இந்த மண் கலவையில் எந்தவித ரசாயன உரமும்
நம்ம பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையில் தொழு உரம், மண்புழு உரம் இந்த மாதிரி மட்டும் தான் பயன்படுத்தணும். தேவைப்பட்ட இயற்கையான முறையில் நுண்ணுயிர் உரங்கள் கிடைக்குது. அந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தும் போதும் இயற்கையான முறையில் வேப்பங்கொட்டை கரைசலோ அல்லது இஞ்சி பூண்டு கரைசலோ மட்டும் தான் பயன்படுத்தணும். எந்தவித ரசாயனம் கலந்த பூச்சி விரட்டிகளும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினாலும் இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் சேர்ந்து அழிஞ்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நம்ம தோட்டத்துக்கு வரணும்னா நம்ம தோட்டத்தை சுற்றி ஆமணக்கு, அவத்திக்கீரை, இண்டுமல்லி செடி, மக்காசோளம் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய சில வகை செடிகள் நம்ம தோட்டத்தில் இருந்ததுன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நம்ம தோட்டத்தில் எப்பவும் இருக்கும். இந்த மாதிரி தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்த உடனே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிச்சிரும். இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த பொறிவண்டு வந்ததால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேயே இந்த அஸ்வினி பூச்சி எதுவுமே இல்லாமல் மொத்தமாக சாப்பிட்டு காலி பண்ணிருச்சு. இதுக்கு நம்ம பூச்சி விரட்டி தெளிக்கிற வேலையே இல்லை. அதனால் தோட்டத்தில் முதல்ல பூச்சிகள் வந்த உடனே நம்ம பூச்சி விரட்டிகள் தெளிக்காமல் கொஞ்சம் அதை கவனிக்கலாம். அப்படி நம்ம கவனித்தோம்னா எந்த பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், எது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள்ன்றதை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேணால் தேவைப்பட்டால் பூச்சி விரட்டிகள் தெளிக்கலாம். இப்போல்லாம் நம்ம நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் எது, தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் எதுன்னு ஈஸியாக நம்மளால் கண்காணிக்க முடியும். அப்படியே உங்களுக்கு எது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், எது தீமை செய்யக்கூடிய பூச்சிகள்னு தெரியல, அதோட பேர் தெரியல அப்படின்னா கூட அந்த வரக்கூடிய பூச்சிகளை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள்லேயே நமக்கு பதில் கிடச்சிரும். அதனால் உங்கள் தோட்டத்துலேயும் பூச்சிகள் வந்ததுன்னா எடுத்த உடனே பூச்சி விரட்டிகள் தெளிக்காமல் அந்த பூச்சிகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.